3 to the 4. Tamara FM in Majana so. Get to party, so what a cool. Ni Tamara yode, so what they do. கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு பாட உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தரது மெந்து நிக்கு பாரு கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு 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 நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனை
ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படி என்று எங்கள் சொந்தங்களுக்கு கூறிக்கொண்டு இறைவனின் பிரார்த்தனையோடு இன்று நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைய இருக்கின்றோம். அதுக்கு முன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக உங்கள் அன்பின் ஆர்ஜே ஈஸ்வரி, உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே சிவனிதா. அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் சுபிட்சத்தையும் தரக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை அப்படியே பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாளில் அனைவரும் எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லியும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அப்படியே எங்களை நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். நீங்களும் அப்படியே தொடர்ந்து இணைஞ்சு கொண்டிருக்கீங்க www.thamarayfm.com என்னும் இணையதள முகவரியினூடாக இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு எங்களோட நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்று எங்களோட சொந்தங்களுக்கு அப்படியே சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். எந்த ஒரு நாளையும் நம்ம ஆரம்பிக்கக்குள்ள ஒரு நல்ல சிந்தனையோடு ஆரம்பித்தா அந்த நாள் நிச்சயமாகவே ஒரு இனிய நாளாக அமையும் என்று சொன்னால் அது நிச்சயமான ஒரு உண்மை. அந்த வகையில் நேரான எண்ணங்களை நம்மளோட மனசுக்குள்ளே எப்பயுமே கொண்டு நேரான சிந்தனையோடு செயற்பட்டால் நிச்சயமாக வாழ்க்கையும் வெற்றி அடையும், அதையோட அந்த நாளும் இனிமையான நாளாக அமையும் என்று சொல்லலாம். அந்த வகையில் எப்பயுமே நம்மளோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கக்குள்ள ஒரு நல்ல சிந்தனையோடு ஆரம்பிக்கிறது வளமை. அது தொடர்ந்து அப்படியே நாங்கள் இன்றைய நாளுக்கான சிந்தனையோடு அப்படியே இணைஞ்சு கொள்ளலாம். இன்றைய நாளுக்கான சிந்தனை என்னன்னு சொன்னால், தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இவை மூன்றும் வெற்றியின் ரகசியங்கள். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இவை மூன்றும் வெற்றியின் ரகசியங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே கடைப்பிடிக்க வேண்டிய 3 விடயங்கள் என்னென்னு சொன்னால், மன தூய்மை, அதாவது எந்த விடயத்தை எடுத்தாலும் நம்ம பொறுமையோடு செயற்படணும், அதோட விடாமுயற்சியோடு செயற்படணும். தூய்மை என்று சொல்ல போனால் என்னென்னு சொன்னால், புற தூய்மை மட்டுமல்ல, எல்லாருக்குமே மிக அவசியமானது அக தூய்மையும், மனசு சுத்தமாக இருக்கணும். எப்பயுமே நாங்கள் எங்களோட மனதில் நேரான எண்ணங்களை மட்டுமே அப்படியே நினச்சி கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நம்மளோட வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக அமையும். அதுபோல் விடாமுயற்சி, எந்த விடயத்தையுமே நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கியதாக நம்மளோட ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறிக்கோளை நம்ம விடாமுயற்சியோடு செயற்படணும். விடாமுயற்சி தான் வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் நான் வரக்குள்ள ஒரு ஓட்டோக்கு பின்னால் அப்படியே எழுதிருந்துச்சு ஈஸ்வரி. என்னன்னு சொன்னால், சரித்திரத்தில் உன் பெயர் 1000 முறை இடம்பெற வேண்டும் என்றால் நீ என்னிடம் 1000 முறை வர வேண்டும். சரித்திரத்தில் உன் பெயர் 1 முறை இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நீ என்னிடம் 1000 முறை வர வேண்டும் என்று சொல்லிட்டு இப்படிக்கு முயற்சி என்று போட்டிருந்தாங்க. நிச்சயமாக ஒரு அருமையான கருத்து நோட்டுக்கு பின்னால் இருந்துச்சு. முயற்சி வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் நம்ம அப்படியே விடாமுயற்சியோட செயற்பட்டால் தான் அந்த வாழ்க்கை வெற்றி அடையும். அந்த எடுத்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் என்று சொன்னால் அது நிச்சயமான ஒன்று உண்மை. அதோட பொறுமை, பெண்களுக்கு அவசியமானது பொறுமைன்னு சொல்லுவாங்க. அது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அவசியமானது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அவசியமானது பொறுமை. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பொறுமையோட அதில் பின்விளைவு என்ன அப்படின்னு யோசித்து பொறுமையாக நடந்தால் நிச்சயமாகவே எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் என்று சொன்னால் அது நிச்சயமாக மறுக்க இயலாத ஒரு உண்மை. இதான் இன்றைய நாளுக்கான சிந்தனையும் அதன் விளக்கமும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இதை மூன்றுமே அப்படியே வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக்கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு அழகான பாடல் வர காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து அப்படியே நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அப்படியே தொடர்ந்து இணைஞ்சு கொள்ளுங்க. www.thamarayfm.com என்னும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்னும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் இணைந்து கொண்டு எங்களோட நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம் என்று அப்படி எங்களோட சொந்தங்களுக்கு தெரிவித்து கொண்டு பாடலை பார்த்து தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி.
கிடக்கண மசை கிடந்து கிடக்கண மசை